ஸோ எது வந்து பயன்படுத்துறது அந்த மாதிரியும் கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம சுலபமாக இந்த மெத்தடில் வந்து நம்ம மூலிகை சாம்பிராணி வந்து வீட்டுக்கு ஃபுல்லாகவே போட்டுக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய இந்த சாம்பிராணி வந்து ரிவ்யூஸ் வந்து நிறைய போடுங்க அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எது வந்து பயன்படுத்துறது அந்த மாதிரியும் கேட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் வந்து பயன்படுத்துவோம். இதில் நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு யூஸ்ஃபுல்லான பூஜா ப்ராடக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாம்பிராணி ரிவ்யூஸ் வந்து நிறையா போடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி ஒரு சில பிராண்ட் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது, கண் எரிச்சல் எல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வாங்கி நிறைய பேரும் ட்ரை பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணி வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது, அது என்ன பிராண்ட், அது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எல்லாமே நம்ம பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரியான டைப் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த பொடி சாம்பிராணி நம்ம வந்து பயன்படுத்துறதுல இந்த மூலிகை சாம்பிராணி போடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அதிகமாக பயன்படுத்துறதில்ல. இன்றைக்கி அதுவுமே எப்படி சுலபமாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மூலிகை சாம்பிராணிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேங்காய் ஓடை வந்து நம்ம எரிய வச்சு அந்த தணல் உருவாக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளால் வந்து அந்த சாம்பிராணி வந்து போட முடியும். ஸோ அது இல்லாமல் சுலபமாக போடுறதுக்கான ஒரு மெத்தடையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த மூலிகை சாம்பிராணின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாசாவோட தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பொடி டைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் இந்த சாம்பிராணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு அந்த பேக்கெட்லேயே இருக்கும். ஸோ வெண்கடுகு, நாய்க்கடுகு, மருதாணி விதை வந்து இதில் சேர்த்துருக்காங்க. அது கூட வேப்பம் பொடி, வில்வம் பொடி, அருகம்புல் பொடி, வெண்குங்குலியும், பால் சாம்பிராணி. ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்த கலவையாக தான் இந்த பவுடர் வந்து இருக்குது. ஸோ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 50 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பேக்கெட்டு. நான் ஆல்ரெடி வந்து தசாங்கம் வந்து காமிச்சிருந்தேன். நிறைய பேர் வந்து அது கிராம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காமிச்ச அந்த தசாங்கம் பவுடரோட கிராம் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பேக்கெட் தான். ஸோ இதுதான் அந்த பேக்கெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான பொருட்களுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாரத்தில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரியான சாம்பிராணி வந்து பயன்படுத்திக்கலாம். நம்ம டெய்லியுமே நம்மளால் பயன்படுத்த முடியல அப்படின்னாலும் வாரத்தில் 2 நாட்களுக்கு மட்டும் நம்ம இந்த மாதிரியான மூலிகை சாம்பிராணி பயன்படுத்துறது சுவாசத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா. அதனால் இதுவும் தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா தணல் உருவாக்கி நம்ம போடுறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இந்த மாதிரியான தூள் சாம்பிராணி வந்து இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம வந்து போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்காக நம்ம வந்து தணல் வந்து உருவாக்கணும் இல்லைங்களா. அதுக்கு வந்து நம்ம அந்த தேங்காவோட சிரட்டையை வந்து வச்சு நம்ம பற்ற வைக்கணும். ஸோ அது உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா சுலபமாக நீங்கள் அதே வந்து செஞ்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கான ஒரு ஆப்ஷனை நம்ம வேறு என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே சும்மா எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நார்மலாக சும்மா நமக்கு அந்த கறித்துண்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பீஸ் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம நல்லா எரிய வச்சோம்னா நம்மளுக்கு அந்த தாராளமாக அந்த தணல் வந்து கிடைக்கும். ஈவன் நீங்கள் வெண்கடுகு வீட்டுக்கு பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே கூட நீங்கள் சுலபமாக போடுறதுக்கு இந்த மாதிரியான அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 4-5 எடுத்து நீங்கள் ஒட்டுக்காக போட்டு பற்ற வச்சிட்டிங்கன்னா அந்த தணல் வந்து கிடச்சிருங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மூலிகை சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, இல்லை வெண்கடுகு நீங்கள் ஒரு வேலை போட்டு நீங்கள் பூஜை அறையில் வீட்டுக்கு எல்லாமே காமிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 4-5 ஒட்டுக்காக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கற்பூரத்தை வந்து நம்ம வச்சு நம்ம பற்ற வச்சிடலாம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த தணலும் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு 4-5 துண்டுகள் போட்டு நம்ம கற்பூரம் ஏற்றி வச்சதுமே பார்த்திங்கன்னா அந்த தணல் வந்து உருவாயிடுச்சு. இப்போது இதில் நம்ம சுலபமாக வந்து அந்த மூலிகை சாம்பிராணி இருக்கீங்களா, அதை வந்து போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த புகையும் நல்லா வந்து கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம சுலபமாக இந்த மெத்தடில் வந்து நம்ம மூலிகை சாம்பிராணி வந்து வீட்டுக்கு ஃபுல்லாகவே போட்டுக்க முடியும்.
ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்கடுகு, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நாய்க்கடுகு, மருதாணி விதை, வேப்பம்பொடி இது எல்லாமே கலந்துருக்கனால நம்ம தனித்தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுக்காய் இந்த பொடியை மட்டும் நம்ம எடுத்து தூவிட்டாலே போதும். ஸோ நீங்கள் ஏதாவது சாம்பிராணி வந்து வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி தூள் சாம்பிராணிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறவங்களால வந்து அந்த தணல்லாம் ரெடி பண்ணி வீடு ஃபுல்லாக சாம்பிராணி காட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்கு நம்ம தாராளமாக இந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நிறைய பேர் வந்து என்னோட பழைய வீடியோஸில் வந்து நான் சாம்பிராணி போடுறதுக்காக வந்து அந்த மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தூபக்கரண்டி வந்து நான் காமிச்சிருந்தேன். அது எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. மோஸ்ட்லி நான் வாங்கக்கூடிய இந்த மண்பானை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம புனிதா மண்பானை கடை இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குறது தான். ஸோ நான் காமிச்ச அந்த சாம்பிராணி தூப ஸ்டாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்ல ஹேண்டிலோடு இருக்கும். இப்போவுமே அவங்க ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். அவங்களோட ஷாப்போட அட்ரஸ் அந்த ஃபோன் நம்பர் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரிப்பீட்டடாக அது வந்து டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, அது எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவங்க ஃபோன் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்து இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.